ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போட்ட வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் இன்டேட் இருக்கும். அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். 2 days முன்னாடி இதே டிஎன்பிசி ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 711. அதே மாதிரி அது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 710. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 08/2025. ஸோ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமும் ஒரு இன்டர்வியூவும் இருக்கும். இது வந்து டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னா டேட்டு சொன்னது, அதாவது அனௌன்ஸ் பண்ணது 7th May 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 13th May 2025. லாஸ்ட் டேட் 11 June 2025 11:59 PM வரைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கு ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது 15th June 2025லேருந்து 17th June 2025 11:59 PM வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, எடிட் பண்ணியிருக்கீங்க, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எத்தனை வேகன்சி இருக்குது, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டேட் அண்டு டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துருவோம். பொதுவாக எல்லா எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா 20th July 2025லேருந்து 23rd July 2025 வரைக்கும் இருக்கும். ஏன் இந்த 3 டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த 4 டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேப்பர் 1 பேப்பர் 2. இதில் பேப்பர் 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் காமன் தான். பேப்பர் 2 அப்படிங்கிறது அவங்களோட எலெக்டிவ் சப்ஜெக்ட், அதாவது அவங்க அப்ளை பண்ண போகிற போஸ்டிங் ப்ளஸ் அவங்க எஜுகேஷனில் என்ன மெயின் பேப்பராக படிச்சிருக்காங்க, இதுக்கான எக்ஸாம் பேப்பர் 2. ஸோ எல்லாமே ஒரே நாளில் வைக்காமல் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க போகிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத அவங்க இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக 20th Julyலேருந்து 23rd July வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இதில் சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சப்ஜெக்ட் கோடு வந்து பேப்பர் 1க்கு பொதுவாக 503. ஆனால் பேப்பர் 2வில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து எந்த இடத்துலனா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது, அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணும்போது, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து யூஸ் ஆகும். இதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சயின்ஸ் அப்படி அது படிச்சிருக்கீங்க, அதை மேஜராக வச்சு அதை தான் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதோட சப்ஜெக்ட் கோட் 396. ஸோ அதே அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் பிஜி டிகிரி படிச்சிருந்தா 397. ஸோ யூஜினா 396, பிஜினா 397. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இப்போ வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு வீடியோ லென்த் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இன்ஃபர்மேஷனாக மாத்திரம் நான் கொடுக்குறேன். மற்றபடி இது எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் இதில் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இத்தனை ஸ்ட்ரீமுக்கும் சேர்த்து ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 566. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் போடும்போது யூஸ் ஆகும். பட் இதே இன்ஃபர்மேஷன் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்குது. tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்பேட்டபிளோ அந்த லாங்குவேஜில் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதில் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு தான் இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை தவிர நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 135 பேஜ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதில் ஃபுல்லாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் எந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டியானா என்ன ஃபார்மேட்டு,
இப்போ கவர்மெண்ட்டில் இல்லைன்னா பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க என்ன நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பேப்பர் வைஸ் டேட் எக்ஸாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை வெட்டினரி சயின்ஸா, நீங்கள் என்ன பேப்பர் படிச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? ஸோ பேப்பர் வைஸ் எக்ஸாமினேஷன் என்னைக்கு 20லேருந்து 23க்குள்ளே என்னைக்கு அப்படிங்கிறது அவங்க லேட்டாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்கடி tnpsc.gov.in இந்த வெப்சைட்டையும் உங்களோட மெயில் ஐடியும் ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நீங்கள் பண்ணணும். இது வந்து பின்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாலும் அப்ளை பண்ணும்போது இந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் ஆகும். பட் இதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சே இப்போவும் இந்த எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கேண்டிடேட் வந்து அவங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட மெயில் ஐடி, ஆக்டிவ் மெயில் ஐடி, அதே மாதிரி ஆக்டிவ் ஒரு மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அது தவிர நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரி டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் அதுவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலுக்கு ஒரு லிங்க் வரும், அஸ் வெல் அஸ் உங்கள் ஜிமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் வந்தாலும் இது இல்லாமல் மற்றதும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னா பேப்பர் 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் காமன். ஸோ பேப்பர் 2ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஸ்கீம், அதாவது அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 சொன்னேன் இல்லையா, அதில் இந்த போஸ்ட் வந்து தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இந்த 2 வேக்கன்சி தவிர மீதி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இது வந்து தமிழும் ஆப்டிடியூடும் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ 3 hours வந்து டைமு, மேக்ஸிமம் இவ்வளோ மார்க்னா 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கேட்டகிரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசிக்கு ஒரு மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்து ஒரு மார்க் மினிமம் குவாலிஃபை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வர டிகிரி பார்த்திங்கன்னா 150 மார்க்கில் 135 எடுத்தால் போதும். யார்? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபி, சிஎம் அண்டு பிசிஎம் இவங்கெல்லாம் 135 மார்க் எடுத்தால் போதும். இதை தவிர மற்ற கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து 180 தான் மினிமம் அவங்களோட மார்க். இந்த 180 எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போக முடியும். அதே மாதிரி இது வந்து அப்ஜெக்டிவ் கொஷின், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேப்பர் 1. ஸோ பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி டைரக்டர் லீகல் அப்படின்னா அவங்களோட போஸ்ட் கோட் 3540, சப்ஜெக்ட் வந்து லா, சப்ஜெக்ட் கோட் 414, ஸ்டாண்டர்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். என்ன லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில், இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயும் நீங்கள் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி மேனேஜர் எஸ்கேடி, இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 3595, அதே மாதிரி ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆர்கேடி இதுக்கு 3596. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்னா கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சப்ஜெக்ட் கோடு வந்து 528. இது டிகிரி ஸ்டாண்டர்ட், ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான், தமிழில் இருக்காது கொஷின். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் வரும், எது வெறும் தமிழில் மாத்திரம் வரும், எது வெறும் இங்கிலீஷில் மாத்திரம் வரும் அப்படிங்கிறதுக்கும் இவங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடியும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஆனால் இதே இடத்துல சைக்காலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட போஸ்ட் கோட் 1942, மெயின் சப்ஜெக்ட் வந்து சைக்காலஜி. அதே மாதிரி வந்துட்டு அவங்க பிஜி டிகிரி படிச்சிருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. அவங்க ரெண்டுத்துலேயும் எழுதலாம். பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் ரெண்டுத்துலேயும் கொஷினுக்கு வந்து வரும். அதே மாதிரி போஸ்ட் கோட் பார்த்தீங்க, சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 372. ஸோ இவங்க பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இதே வந்துட்டு சில இடத்துல இங்கிலீஷ் டிகிரி மாத்திரம் குவாலிஃபிகேஷனாக இருக்கும், ஆனால் அதில் இங்கிலீஷ் மாத்திரம் தான் சப்ஜெக்டாக இருக்கும். இதே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இவங்க இல்லாத மற்றவங்களுக்கு தான் பேப்பர் 1 சொன்னேன். ஸோ ஒருவேளை
நீங்கள் தமிழ் ரிப்போர்ட்டரோ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு என்ன மார்க்கு, அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை, அதுவும் 3 hours தான். அது மாதிரி இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க. அப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எல்சிக்கு, சப்ஜெக்ட் பேப்பர் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு கேட்க போகிறாங்க. இது 3 hours. ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி இது, அதே மாதிரி இவங்களுக்கு பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட் எதுன்னா 2 சப்ஜெக்ட் போஸ்ட் கோடுக்கு 2 போஸ்ட் கோடு தான். தமிழ் ரிப்போர்ட்டருக்கு 3336, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டுக்கு 2090. ஸோ இதுதான் அவங்களோட போஸ்ட் கோட். அவங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ், ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷ், ஸ்டாண்டர்ட் வந்து டிப்ளமோ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வேகன்சிக்கு வந்துட்டோம். இப்போ எத்தனை வகையான வேகன்சி இருக்குது, அதுக்கு எத்தனை வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். டெபுட்டி டைரக்டர் லீகல், இதோட போஸ்ட் கோட் 3540. இது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி. ஸோ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அண்ட் ரெகுலேட்டரி கமிஷனில் டெபுட்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ டெபுட்டி டைரக்டர் லீகல், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட். ஸோ இந்த 2 போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இது வந்து ஒன்று வந்து ஜென்ரலுக்கும், ஒன்று SF/SCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அலாட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்க்கு மேனேஜர் மைன்ஸ், டெபுட்டி மேனேஜர் என்விரான்மெண்ட்டு, இதுக்கு ஈச் ஒன் வந்து வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிட்டில் மறுபடியும் 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸு, அசிஸ்டன்ட் மேனேஜர் P&A. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. 4 வேகன்சியும் அவங்க பிரிச்சிருக்காங்க. பிசிக்கு, எஸ்சிக்கு, எம்பிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜிடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட், இதுக்கு ஃபேக்ட்ரி மேனேஜர் SKD, ஃபேக்ட்ரி மேனேஜர் RKD, இதில் 2 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதுதான் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. ஸோ இந்த 3 போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேகன்சி, ஒவ்வொன்றுத்துக்கும் 2 வேகன்சி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது ஃபாரஸ்ட்டில் சயின்டிஸ்ட் கிரேடுக்கு 1 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீஃப் ஸ்தபதி, இதுக்கு வந்து 1 வேகன்சியும், ரீஜனல் ஸ்தபதி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வேகன்சியும் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வேகன்சி. இதில் வந்து மொத்தம் 2 வேகன்சி, ஒன்று வந்து MBC DCக்கும், ஒன்று BLSC ஜென்ரல், ஜின்னா ஜென்ரல் நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுதான் டிபார்ட்மெண்ட்டு. இதில் 3 வேகன்சி இருக்குது. 3 வேகன்சியும் என்ன நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பின்னாடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது தமிழ்நாடு அசம்பிளி சட்டமன்றத்தில் இந்த வேகன்சி இருக்குது. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தமிழ் ரிப்போர்ட்டர். ஸோ இந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தமிழ் ரிப்போர்ட்டருக்கு தனியாக வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுத்துருந்தாங்க. இது எங்கன்னா தமிழ்நாடோட சட்டமன்றத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதோடைய மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேகன்சி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், இதில் உங்களுக்கு வந்து 3 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங். ஸோ இதில் 3 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அடுத்தது மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அது அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் கெமிக்கல் விங். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் அண்டு காமர்ஸ், சர்வே அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது, டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. ஸோ இதுவே வந்துட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிளானர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி. இது மொத்தம் 6 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ், இதில் சைக்காலஜிஸ்ட், இது வந்து அநேகமாக நான் நினைக்கிறேன் ஜெயிலுக்குள்ளே ஒர்க் பண்ணுற அந்த ஒரு போஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு, இதில் சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இன்ஸ்டியூட் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் ராணிபேட்,
ஏரியா வந்து ராணிப்பேட். இதில் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் காலியாக இருக்குது, மொத்தம் 3 ஓப்பனிங். அடுத்தது போலீஸில் சோஷியாலஜிஸ்ட், இதில் ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், இதில் சீனியர் என்டமாலஜிஸ்ட், இதுதான் போஸ்ட் கோடு. இதில் மொத்தம் 33 வேகன்சி இருக்குது. இருக்கிறதுலே இதுதான் அதிகமான வேகன்சி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங். இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேகன்சி ஓப்பனாக இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் பிரின்சிபல் ஐடிஐ, ஸோ இதில் 2 வேகன்சி. அடுத்தது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல், இதில் ஒரு 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சர்வீஸ், இதில் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், இதில் 216 வேகன்சி. சாரி, முன்னாடி நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீஸில் தான் 216 வேகன்சி இருக்குது. அடுத்தது வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், இதில் 2 வகையான போஸ்ட் இருக்குது. ஒன்று அசிஸ்டன்ட் மேனேஜர், இன்னும் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதோட போஸ்ட் கோடு 3616, இன்னொன்று அசிஸ்டன்ட் மேனேஜர் அது 3665. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. 6 வேகன்சியும் நீங்கள் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 330 வேகன்சியும் இப்போ நம்ம சொல்லியாச்சு. 330 வேகன்சிக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசு மினிமம். ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி இல்லாத பிசி இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50யும் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு 42வும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு 32வும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு போஸ்ட் வைஸும் மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு சீனியர் என்டமாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் கெமிக்கல் விங், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், சர்வே அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் 37 கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம். அதே வந்துட்டு சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. அதே விடோவாக இருந்தால் 45 வயசு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 போஸ்ட் நான் சொன்னேன், 3616 3665, இது ரெண்டுக்கும் 32 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 32, விடோவாக இருந்தாலும் 32. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இவங்கெல்லாம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இல்லாத கேட்டகரி. ஸோ இவங்க ஒருவேளை நீங்கள் பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டியா இருந்தால் உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு மாத்திரம் 45, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இந்திய கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 55, இந்த கேட்டகரியில் விடோவாக இருந்தால் 45. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மீதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அப்பர் ஏஜாக இருந்தால் கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அபவ் 55 அபவ் அந்த மாதிரி இருந்தால் கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கல, நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுபடி நீங்கள் உங்களுடைய ஏஜை கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஏஜை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அது எஸ்எல்சியோ 12th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கடைசியாக நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதோட டிசியாக இருக்கலாம், இல்லை டிகிரி மார்க் ஷீட்டாக இருக்கலாம். எதுலையாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வந்து ஏஜ் படிப்புக்கு அப்புறம் ஏஜ் ரொம்ப முக்கியம், வேக்கன்சி என்ன வேக்கன்சியோ அதை செலக்ட் பண்ண அப்புறம் ஏஜ் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி படிப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 3540க்கு பேச்சுலர் டிகிரி இன் லா வாங்கியிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட்டு, இதோடைய போஸ்ட் கோட் 3543. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மேனேஜர் மைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ மைனிங் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 50 இயர்ஸ். முக்கியமாக இதில் இந்த இன்டர்வியூ போஸ்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் இருக்குது, ஒரு சிலதுக்கு இல்லை, கடைசியாக வர இல்லை. அதே மாதிரி டெப்யூட்டி மேனேஜர் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஇ பிடெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கணும். முக்கியமாக இது எல்லாமே ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைம் படித்தவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ், இது பிஇ மைனிங் படிச்சிருந்தாலும் இன்னொரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்.
அதே அசிஸ்டன்ட் மேனேஜர் P&A இதுக்கு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸ் MBAல HR பண்ணியிருக்கலாம், இல்லை பர்சனல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஃபேக்ட்ரி மேனேஜர் SKD, ஃபேக்ட்ரி மேனேஜர் RKD இதுக்கு BE மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சீனியர் லெவலில். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், பிளானிங் இதிலெல்லாம் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வேணும். அடுத்தது அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு இதுவும் அப்படி தான். இன்ஜினியரிங் வந்து MBA இது வந்து ஃபினான்ஸு, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்கல்ஸ், அனாலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு 7 years வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இது ஃபுல் டைம் UG டிகிரி படிச்சிருக்கணும். கம்பெனி செக்ரட்டரி போஸ்டிங்கான படிப்பு படிச்சிருக்கணும். ஒரு 2 years வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். சயின்டிஸ்ட் C கிரேடு இதுக்கு வந்து PhD பயோடெக்னாலஜி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 years வேணும். சீஃப் ஸ்தபதி இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் வந்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஸ்தபதி இதுக்கு வந்து இதுக்கும் அதே பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு, ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர் இதில் இந்த மாதிரியான டிகிரி வந்து படிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி சீஃப் ஸ்தபதிக்கு ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க, அதே மாதிரி ஒரு 3 yearsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படித்தவங்க 60 or above 60 மார்க் வாங்கி படிச்சிருக்கணும். இதில் இதுவும் ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கலாம். அதே மாதிரி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு பேச்சுலர் டிகிரி வேணும், ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்டு இங்கிலீஷில் 180 words per minute வந்து நீங்கள் இது வந்து ஒரு ட்ரேட் டெஸ்ட்டாக வைப்பாங்க. அதில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கணும் ஷார்ட் ஹேண்டில். அதே மாதிரி இங்கிலீஷ் டைப்ரைட் இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு ட்ரேட் எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் சீனியர் கிரேட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தமிழும் நல்ல ப்ரொஃபிஷியன்ஸ் இருக்கும். அடுத்தது தமிழ் ரிப்போர்ட்டர் இவங்களும் ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கலாம். 120 words வந்து தமிழ்கிட்ட ஷார்ட் ஹேண்டும் அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடில் சீனியர் கிரேடும் நீங்கள் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் அதே மாதிரி ஆர்கிடெக்டு, அதே மாதிரி BE டிகிரி இன் சிவில் இந்த மாதிரியான இதுக்கு ரிலேட்டடான படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் கெமிக்கல் விங் இதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். இதே மாதிரி ஒரு 3 yearsக்கு கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதுவும் சொல்லலை. அடுத்தது அசிஸ்டன்ட் பிளானர் இதுக்கு வந்துட்டு மாஸ்டர் டிகிரி இன் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் இல்லை அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வேணும். அடுத்து சைக்காலஜிஸ்ட் இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி பண்ணியிருக்கணும். இதுதான் நம்ம வந்து ஜெயில் அந்த விங்கில் வந்து ஒர்க் பண்ணுற இதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது வந்து மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக வேணும். இதுக்கு 1 year or 2 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் இதுக்கு வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்க ஒரு 2 years கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு வேணும். ரிசர்ச் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்துட்டு மைக்ரோபயாலஜி MVSCயில் மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி, பேரசிட்டாலஜி, டெய்ரி மைக்ரோபயாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி இது படித்தவங்க வந்து
இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோஷியாலஜிஸ்ட் இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியாலஜி படித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லலை, இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது சீனியர் என்டமாலஜிஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் டிகிரி இன் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஆர் எம்ஏ டிகிரி இன் எம்எஸ்சி டிகிரி இன் ஹார்ன்ஸ் மீன் ஹார்டிகல்ச்சர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. எம்எஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி, எம்எஸ்சி டிகிரி இன் மெடிக்கல் என்டமாலஜி இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வேணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் இது பிரின்சிபல் ஐடிஐ இதுக்கு வந்துட்டு டிகிரி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்தவங்க, அதே மாதிரி ஒரு ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கலாம். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களுக்கு வேணும். அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவங்க வந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் இதுக்கு எம்ஏ டிகிரி ஆர்கியாலஜி, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி, பிஹெச்டி ஆர்கியாலஜி இந்த மாதிரி படித்தவங்க. அதே மாதிரி தமிழில் வந்துட்டு எம்ஏ டிகிரி பண்ணவங்க, ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி இதை பற்றி படித்தவங்க, இவங்க எல்லாமே இந்த வேலைக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இதுக்கு பிவிஎஸ்சி டிகிரி இது படித்தவங்க, அதாவது வெட்டினரி டாக்டர்ஸ் இவங்க வந்து இதுக்கு எக்வலண்ட்டான படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் இது 3616 ஏன் இதை சொல்கிறேன்னா அடுத்தது 31, 32 ரெண்டுமே அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் வரும். ஸோ இதில் போஸ்ட் கோட் சொல்லிக்கலாம் 3616. இதுக்கு வந்து இன்ஜினியரிங் டிகிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதிலலாம் வந்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இதில் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கோட் 3665 இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் வந்து பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் அது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரியாவோ, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டாவோ இல்லை வந்து வேறு ஏதாவோ இருக்கலாம். ஆனால் எப்படி படிச்சிருக்கலாம், உங்களோட டிகிரி எப்படி படிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்எல்சி படித்து, 12th படித்து, டிப்ளமோ ஆர் வேறு ஏதாவது யூஜி படித்து, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் படித்து, அப்புறம் பிஹெச்டி டிகிரி பண்ணவங்க மட்டும்தான் பிஹெச்டி டிகிரிக்கு குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களது யூஜி டிகிரிக்கான போஸ்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எல்சி, 12th அப்புறம் யூஜி பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் பிஜி பண்ணியிருக்கீங்க அதுக்கான வேகன்சி தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எல்சி முடித்து, 12th முடித்து, யூஜி முடித்து பிஜி பண்ணியிருக்கணும். எல்லாமே ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு இது வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரிஸ்கிரைப்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை. நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹெச்டி டிகிரியாக இருக்கலாம், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், கன்சல்டேட் மார்க் ஷீட்டாக இருக்கலாம், எதை வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து தமிழ் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். தமிழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 10th, 12th டிகிரி எல்லாத்துலேயுமே ஒரு செகண்ட் லாங்குவேஜோ இல்லை ஃபுல்லாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ்லேயோ தமிழ் மீடியமாவோ நீங்கள் படிச்சிருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னா இவங்க வைக்கிற ஒரு தமிழ் டெஸ்ட்டு வந்து இந்த கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி கமிஷன் வைக்கிற தமிழ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட சர்டிஃபிகேட்டில் தமிழ் அப்படிங்கிற ஒரு இது இல்லை, ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு பேஸ்டு அப்படின்னா உங்களை மதர் டங் தமிழ்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 1694, அதே மாதிரி 3534 1695 இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி சீஃப் ஸ்தபதி அண்டு ரீஜனல் ஸ்தபதி இவங்க வந்து ஹிந்து இல்லாதவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த ஸ்தபதி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரெவென்யூ அத்தாரிட்டிலேருந்து வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வேலிடு. அதே மாதிரி யாரெல்லாம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கோ அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க சில போஸ்ட்டுக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட், அதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் போஸ்ட் கோட் 3540, 3543, 3540, 3543,
3345 3344 3360 3398 3340 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 2 ஸ்டேஜாக இருக்கும். ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ. ஸோ இது இல்லாமல் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், முக்கியமாக ஐ விஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் மெரிட்டில் இந்த வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இன்டர்வியூக்கும் ரெடி ஆகிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. ஸோ இதிலெல்லாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வேலை. ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அவங்களுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். எந்த விதத்துலேயும் ஹார்ட் காப்பியாக உங்கள் வீட்டுக்கு வராது. உங்கள் மெயில் ஐடி இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக உங்களோட வெப்சைட் செக் பண்ணிக்கணும். அதில் மாத்திரம்தான் அவங்க வந்து கால் லெட்டராக இருந்தாலும், ஹால் டிக்கெட்டாக இருந்தாலும், அதேமாதிரி ரிசல்ட்டாக இருந்தாலும், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்காக இன்டர்வியூ, கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அது மூலமாக மாத்திரம்தான் இருக்கும். எஸ்எம்எஸ் வரும், இமெயில் ஐடிக்கு இமெயில் வரும். அப்ளை பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி exams.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அஃபிஷியல் லிங்க்கு. இதில் எந்த விதமான பயமும் கிடையாது. நீங்கள் போய் தாராளமாக உங்கள் ஆதார் கார்டு, உங்களோட டீட்டெயில்ஸ், கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு போய்டுங்க. இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஒரு 150 ரூபா கட்டினா தான் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த 150 ரூபா கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனதர் ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இந்த ஐடி பாஸ்வேர்டு வேலிடாக பண்ணுறதுக்கு இந்த 150 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பாஸ்ட் 3 monthsக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வந்து அதை சுருக்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படின்னா சிக்னேச்சர் வந்து 10 to 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் சைன் பண்ணி 10 to 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் இமேஜாக வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே வந்துட்டு ஃபோட்டோகிராஃப் .jpgன்னு நேம் வைங்க. சிக்னேச்சருக்கு signature.jpg அப்படின்னு நேம் வைங்க. அடுத்தது வேலிட் இமெயில் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி வேலிடு மொபைல் ஃபோன் நம்பர். ஸோ இது 2 வேணும். அதை நான் வந்து ஆக்டிவாக அதை ஆரம்பத்திலே சொன்னேன். அதை வந்து இந்த இதெல்லாம் முடிகிற வரைக்கும், இந்த ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர், இது வந்து மேண்டேட்ரி. எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஆதார் நம்பர் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எல்சியோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து வேணும். அதாவது சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பரும், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்களா, தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த எஸ்எல்சி மார்க் ஷீட் வந்து ஏதாவது தப்பு அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தப்புனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் மாற்ற முடியும். உங்களால் வந்துட்டு போய் சேஞ்ச் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். அதை எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இது அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் வந்து ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்து அப்படின்னா அப்பயும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது அந்த எடிட்டிங், அந்த ஆப்ஷன், அந்த சேஞ்ச் டேட் தருவாங்க, கரெக்ஷன் எடிட்டிங் விண்டோ, அதுக்கு அந்த டைம்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் அதுலேயும் மாற்றிடுங்க நீங்கள். அதுதான் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் அது. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 cm to 3.5 cm வித்து வரைக்கும் இருக்கலாம். இது மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீளம் வந்து 6 cm இருக்க மாதிரியும் அகலம் 2 cm இருக்க மாதிரியும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே சைன் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ்குள்ளே சைன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள்.
அதுக்கு என்ன நேம் வைக்கணுன்றதையும் முன்னாடியே சொல்லிட்டேன். எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு மொத்தம் 17 சென்டர் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. ஸோ இந்த ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த ஏதாவது ஒரு சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் யாராவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு எந்த சென்டர் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த சென்டரே கொடுத்துருவாங்க. இதை தவிர மற்றவங்களாம் 2 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு. அதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு அலாட் ஆகும். பட் ஒரு வேளை பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் அவங்க ஒரே ஒரு சென்டர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு. அந்த சென்டரில் மட்டும்தான் அவங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனை போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்குது, சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக, உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக, ஸ்பெல்லிங் கரெக்டாக, அப்பா அம்மா பேர் கரெக்டாக, உங்களோட பர்த் டேட் கரெக்டாக, எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்து சேவ் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். மிஸ்டேக்ஸ் பண்ணால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஃபீஸு. ஸோ இதுலேயும் எக்ஸம்ஷன் இருக்குது. இந்த 200 ரூபா ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் தான். ஒருவேளை நீங்கள் 2 விதமான சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, 2 விதமான பேப்பர் 2 வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 200 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். எல்லாமே நான் ரீஃபண்டபிள் தான். எக்ஸம்ஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கட்டுங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபீஸ் எக்ஸம்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸம்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்குற இடத்துல எஸ் ஆர் நோ எது வேணுமோ அதை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கு www.tnpsc.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன் தமிழ்லேயும் இங்கிலீஷில் இருக்குது. திருப்பி ஃபுல்லாக நீட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது www.tnpsc.exams அதாவது exams.in tnpsc.exams.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போடலாம். அப்ளிகேஷன் போட போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.